சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். தமிழகத்தில் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு இன்று திடீரென 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது இன்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தேர்தலை காரணம் காட்டி 3 மாத மகளிர் உரிமை தொகையை முடக்க சதி நடப்பதாகவும், எனவே முன்கூட்டியே பணம் வரவு வைக்கப்பட்டிருப்பதாகவும் விளக்கம் அளித்த முதலமைச்சர் மீண்டும் ஆட்சிக்கு வந்ததும் மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் எனவும் வாக்குறுதி அளித்திருக்கிறார். இது பற்றி விளக்குகிறார் செய்தியாளர் ரமேஷ். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தகுதி வாய்ந்த மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையாக வழங்கப்படுது. ஒவ்வொரு மாதமுமே 15ஆம் தேதிக்குள்ள சம்பந்தப்பட்ட பயனாளிகளுக்கு 1000 ரூபாய் வரவு வைக்கப்படும். யாரெல்லாம் மகளிர் உரிமை தொகை வாங்குறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு விடிந்ததும் ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. அவருடைய வங்கி கணக்கில் எல்லாமே 5000 ரூபாய் தமிழ்நாடு அரசால் வரவு வைக்கப்பட்டிருந்தது. அதாவது பிப்ரவரி மாதத்துக்கான உரிமை தொகை, மார்ச், ஏப்ரல் அப்படின்னு 3 மாதத்துக்கான மகளிர் உரிமை தொகையா 3000 ரூபாய், கூடுதலாக கோடைக்கால சிறப்பு தொகையாக 2000 ரூபாய் அப்படின்னு 5000 ரூபாய் தமிழ்நாடு அரசால் வரவு வைக்கப்பட்டிருந்ததை பார்க்க முடிந்தது. 1,31,00,000 மகளிருக்கு இந்த 5000 ரூபாய் தொகை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இதற்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தேர்தலை காரணம் காட்டி மகளிர் உரிமை தொகையை முடக்க பார்க்குறாங்க. ஆனால் திராவிட மாடல் அரசு அதற்கெல்லாம் முந்தி கொண்டு இப்போது இந்த அறிவிப்பை நாங்கள் வெளியிட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தமிழக மக்களுக்கு, குறிப்பாக தமிழக மகளிருக்கு நான் கொடுத்த வாக்குறுதி தான் இந்த மகளிர் உரிமை தொகை. அதனால் யார் தடையை ஏற்படுத்த முயற்சித்தாலும் இந்த மகளிர் உரிமை தொகையில் இருந்து நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னும் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அந்த அறிவிப்பை எல்லாம் இன்றைக்கு பார்க்க முடிந்தது. முதலமைச்சருடைய இந்த அறிவிப்புக்கு ஆதரவும் எதிர்ப்பும் வந்திருக்கிறத பார்க்க முடிகிறது. திமுகவின் கூட்டணி கட்சிகள் ஏழை எளிய மக்களுக்கு உண்மையான ஒரு நிவாரணமாக இந்த முதலமைச்சருடைய அறிவிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எதிர்க்கட்சிகள் பல்வேறு விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 2024ஆம் ஆண்டும் கோடைக்காலம் வந்தது, 2025ஆம் ஆண்டும் கோடைக்காலம் வந்தது, ஆனால் 2026 மட்டும் ஏன் கோடைக்கால சிறப்பு தொகையாக தமிழ்நாடு அரசு வழங்குறாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதே மாதிரி தேர்தல் பயத்தின் வெளிப்பாடாகவே முதலமைச்சர் இந்த 5000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அப்படின்னும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருப்பதை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் கொலவழக்கு திட்டம் அறிவிச்சிருக்கோம். அதனால் தகுதி வாய்ந்த மகளிருக்கு நாங்களும் 2000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்போம் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறத பார்க்க முடிகிறது. இந்த அறிவிப்பு மட்டும்தான் திமுக சார்பில் வெளியாகிருக்கா அப்படின்னு கேட்டால் இன்னும் பல அறிவிப்புகளை திமுக வெளியிட திட்டமிட்டிருக்காங்க. மார்ச் 8ஆம் தேதி திமுகவினுடைய மாநில மாநாடு திருச்சியில் நடைபெற இருக்கிறது. மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினம் அப்படிங்கிறதுனால அந்த மாநில மாநாட்டில் மகளிர் சார்ந்த மேலும் சில வாக்குறுதிகளை முதலமைச்சர் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே மாதிரி திராவிட மாடல் ஆட்சி 2.0 மீண்டும் தொடரும். அப்படி திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் வரும்போது இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் முதலமைச்சர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார். அன்பு சகோதரிகளே, உங்கள் ஆதரவோடு அடுத்து அமைய போகிறதும் திராவிட மாடல் ஆட்சி தான். அதனால் நீங்கள் மனம் குளிரும் சிறப்பான ஒரு அறிவிப்பையும் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். அடுத்த திராவிட மாடல் 2.0 ஆட்சி காலத்தில் உங்களுடைய உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். சொன்னதை செய்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுக்கிற வாக்குறுதி இது. நன்றி ரமேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு. சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.